அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வழியாக தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த லாஸ்ட்டில் இது எல்லாமே பழுத்துருச்சு. இது 1-2 காய் தான் இருக்குது. நம்ம இந்த பழுத்ததை இப்போ நம்ம அறுவடை எடுத்துடலாம். நம்ம பதியம் போட்ட நிறை எல்லாமே முளைச்சிருச்சு. நம்ம இந்த பூரா எடுத்துட்டு நீங்கள் எடுத்தாத்தே அதை வைக்க முடியும். எல்லாமே பெருசாக வந்துடுச்சு. இப்போ வாங்க நம்ம அறுவடை எடுக்கலாம். இப்போ இது பாருங்கள், இது எல்லாமே பழுத்துருச்சு. பழுத்ததை நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். அந்த சைடு எடுத்துக்கலாமா? பழுத்ததை இந்த பக்கம் இருக்க உள்ளதை பழுத்ததை நம்ம எடுத்துக்கலாம். அந்த சைடு போய் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே சூப்பராக வந்துடுச்சு. இப்போ தக்காளி ரேட்டு கிலோ 40 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தக்காளி பழம் இருக்குது, அதனால் நமக்கு வாங்கலை. நேற்று கடைக்கு போகும்போது பார்த்து கேட்டு வந்துடுறாங்க. தக்காளி நமக்கு சூப்பராக காய்ச்சிருக்குது. இது அவ்வளோதான், சீசன் முடிஞ்சிச்சு. இதோட நம்ம எடுத்துட முடியல. எல்லாமே வந்துடுச்சு. வெள்ளைப்பூச்சியும் வேறு ஆரம்பிச்சிருச்சு. சீசனும் முடிஞ்சிருச்சு, வெள்ளைப்பூச்சியும் வேறு ஆரம்பிச்சிருச்சு. நீ இதை இப்படியே விட்டுட்டோம்னா எல்லா செடியிலையும் பறையிடும். அதனால் நம்ம இதெல்லாம் எடுக்கணும். கொத்த வெள்ளைப்பூச்சி இருக்குது. எல்லாமே வெள்ளைப்பூச்சி வந்துருச்சு. பழுத்தது இந்த பக்கத்து உள்ளதான் எடுத்தாச்சு. இப்போ அந்த சைடு போய் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த சைடு எடுத்துட்டோம். இப்போ இந்த சைடு இருக்குது. இதையும் நம்ம எல்லா செடி பூராமே காஞ்சிடுச்சு பாருங்க. நீ அவ்வளோதான், நீ வராது. நம்ம எடுத்துகிட்டு பதியம் போட்ட செடி எல்லாத்தையுமே எடுத்து இதில் நட்டுற வேண்டியதான். இது ஒன்று தான் பச்சையாக இருக்குது. அப்படி எல்லாமே காஞ்சிருச்சு. அந்த சீசன் முடிஞ்சோடனே அந்த செடி காஞ்சிருது. இப்போ இங்கே காட்டுச்சு செடி அப்படியே காஞ்சே உடஞ்சிருச்சு. காற்றுல உடஞ்சிருச்சு. அதனால இது அப்படியே கீழே சாஞ்சிருச்சு. வெள்ளைப்பூச்சி வேணும். இங்கே 2 பழம் இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த புடலங்காய் பெருசே வரல, அப்படியே தான் இருக்குது இந்த புடலங்காய். இப்போ இந்த பக்கம் இருக்குது. இதையும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எல்லாமே காஞ்சி அப்படியே சருவாயிடுச்சு. அவ்வளோதான், சீசன் முடிஞ்சிச்சு. மூக்குத்தி அவரையும் நமக்கு 1-2 காய்ச்சிட்ருக்கு. மூக்குத்தி அவரை காய்ச்சாலும் அதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். ஏன்னா செடியில் இந்த தக்காளி செடியில் எல்லாமே சுற்றிருச்சு. அதனால் இதுவும் நம்ம தனியாக எடுக்க முடியாது. அதனால் இதையும் நம்ம எடுத்து விட்டுற வேண்டியதான். அந்த பக்கம் இருக்கா? இப்போது இந்த சைடு 1-2 இருக்குது. நம்ம அதையும் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 4-5 பழம் சூப்பராக இருக்குது. இதையும் எடுத்துடலாம். இதுவும் அரைக்காயாக தான் இருக்குது. வேணால் எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் இருக்குது. இந்த சூப்பர் பழம் எல்லாமே வெள்ளைப்பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடி எல்லாமே போயிடுச்சுங்க, எல்லாமே காஞ்சிருச்சு. ஆனால் காய் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த காயை அப்படியே நம்ம இந்த காயை எடுத்து நம்ம போட்டோம்னா பழுத்துரும். அதனால் இதுக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த செடி மேலே வந்துருச்சு. அதனால் இதை எடுக்கத்தான் வேணும். இப்போது நம்ம தக்காளி பழம் நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இப்போ செடியாக வர இருக்குது, 1-2 இருக்குது. அதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இது பாருங்கள், அன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது ஆடு மேய்ச்சல் மாதிரி இருந்திருக்கும் அந்த செடி. இப்போ பாருங்கள், சூப்பராக களைஞ்சிருச்சு. களைஞ்சி இந்த பாருங்கள் பூ சூப்பராக வந்துருக்குது. இது எல்லாமே இந்த குச்சி குச்சியாக இருக்கிறது எல்லாமே
நமக்கு வந்து காய் காய்ச்சது இது எல்லாமே குச்சி குச்சியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம அறுவடை எடுத்தது. நீ இதிலேருந்து இது காய்ஞ்சதுக்கப்புறமா அதை கட் பண்ணி விட்டோம்னா சூப்பராக நமக்கு வரும். இப்போ நம்ம அங்கேருந்து நம்ம அறுவடை எடுத்துடலாம். இங்கே ஒரு காய் சூப்பர் காயாக இருக்குது, இதை நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்தா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் புது செடி, அதனால் பார்த்தா பூ பூக்குது. இதெல்லாம் இந்த சுற்று இருக்கிறது பூராமே பழசு. இங்கேருந்து நமக்கு காய் தான் ஒரே கொத்தில் நமக்கு இவ்வளோ காய் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். அப்படியே சூப்பர் காய், எல்லாமே நல்லா இருக்குது காய். இப்போ இந்த காய் அப்படியே சூப்பராக பட்டையாக இருக்குது காய். நம்ம இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரே சைடில் ரெண்டு மூணு இருக்குது. நம்ம போன தடவை நான் பார்க்காம விட்டேன், விதை வந்துருச்சு. இப்போது அங்கே இருக்குது, இங்கே இருக்காங்க. நம்ம பார்த்து எடுக்கலை அப்படின்னாக்கா நமக்கு வந்து அப்படியே முத்திடுது. இங்கே இருந்துச்சு இந்த சூப்பர் காய். இதெல்லாம் நல்லா பட்டையாக இருக்குது. இப்போ நம்ம அவரைக்காயை நம்ம எடுத்துட்டோம், அவ்வளோதான். ரெண்டு தான் நம்ம எடுத்தோம். இப்போ இந்த சைடு இந்த பக்கம் காட்டிக்கிட்டு இது வந்து இப்போ தான் புதுசாக வச்சுக்கிட்டேன். இது பார்த்தா முதல்ல வந்துட்டுருக்கு. இதான் இங்கே சூப்பராக அப்படியே ஒரு கொத்து ஒன்று அப்படியே அழகழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. இனி அடுத்து நம்ம அது முடிஞ்சதுக்கப்புறமா இது காய்க்கும். நம்ம முன்னாடி பின்னாடி நம்ம வந்து செடி வச்சோம்னா எப்போதுமே நமக்கு வந்து அவரை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் முன்னாடி பின்னாடி வைக்கணும். நம்ம முன்னாடி பின்னாடி எப்படின்னாக்கா முன்னாடி 4 செடி 5 செடி வச்சுட்டு அது வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு 5 செடி வச்சோம்னா நமக்கு அது ஓஞ்சு ஓடனா இது காய்க்கும். அந்த மாதிரி நமக்கு அப்படியே தொடர்ச்சி வந்துட்டுருக்கோம். இப்போது நம்ம வந்து விதை வந்து நம்ம டீ டம்ளரில் வந்து நம்ம விதை முளைக்க போட்டோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே பாருங்கள். இதெல்லாம் மூக்குத்தி அவரை, இதெல்லாம் மூக்குத்தி அவரை, இது எல்லாமே மூக்குத்தி அவரை தான். சொரை பாருங்க, இதுவும் சொரை தான். இது வந்து சொரை. அப்புறம் வந்து பீன்ஸு எல்லாமே போட்டிருக்கு. இதெல்லாம் பீன்ஸு. இன்னும் அந்த பாதி இது இன்னும் முளைக்கலை. அந்த பாருங்க, இப்போ தான் வந்து அப்படியே முளைச்சிட்டு வருது பாருங்க. இப்போ எல்லாமே முளைச்சிட்டு வருது. நல்ல விதை வந்து நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்துடுது. கொஞ்சம் மாறியாக இருக்கிற விதை கொஞ்சம் லேட்டாக வருது பாருங்க. இதில் 3 வச்சு 3மே வந்துச்சு பாருங்கள். அதே மாதிரி இதெல்லாம் வரல. இங்கே பாருங்க அப்படியே மண்ணை தூக்கிட்டுருக்கு. இதெல்லாம் இனிமேல் தான் வரும். அதனால தான் தக்காளி எடுத்துகிட்டு இதெல்லாம் நம்ம வைக்கணும். இதெல்லாம் பெருசாக வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்தோடனே எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா அப்படியே சூப்பராக வந்துடும். அதனால் இதில் தான் நான் பதியம் போடுறது. இப்போது இதெல்லாம் வந்து சின்ன வெங்காயம். இது பாருங்கள், சின்ன வெங்காயம் நட்டு வச்சுருக்குது. அது மேலே வந்துருச்சு. இது பூராமே நேற்று தான் கொண்டாந்து இதெல்லாம் வச்சேன். இதெல்லாம் முளைச்சி வந்ததுக்கப்புறமா மேலே நம்ம வரிசையாக வைக்கணும். எல்லாமே வச்சுருக்குது இந்த வருஷம். இது எல்லாமே சின்ன வெங்காயம். அதே மாதிரி அந்த வருஷமும் சின்ன வெங்காயம். அதே மாதிரி இங்கே இருக்குது. எல்லா பக்கமே சின்ன வெங்காயம் வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி அவரை நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கிறோம். இன்றைக்கி அவரை இவ்வளோதான்.